ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரை பிரமுகர்கள் அவங்க வந்து பப்ளிசிட்டியாக உள்ளவங்க, சாதாரணமாக ரோட்டில் கூட நடந்து போக முடியாது. மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அந்த முகம் அது. ஏற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உடனே சார் ஒரு ஆட்டோ பிறக்குதுங்க சார் அப்படின்பாங்க. அதே பக்கத்தில் 1500 கோடி இல்லை, 15 கோடியே அத்தனை கோடிக்கு சொந்தக்காரன் ஒருத்தவன் வாக்கிங் போயிட்டு இருப்பான். அவனை கண்டுக்க மாட்டாங்க மக்கள், ஏன்னா முகம் தெரியாது. விஷயமே அதான், முகம் தெரியாது. ஆனா ஒரே ஒரு சீன் நடிச்சிருப்பான். ஒரு நடிகனாகட்டும் ஒரு நடிகையாகட்டும் ஒரே ஒரு சீன் வந்திருப்பார், ஏதோ ஒரு படத்துல ஓரமா வந்திருப்பார். சார் உங்களை வந்து அந்த படத்தை நான் பார்த்தேன் சார், ரொம்ப அற்புதமான நடிப்பு சார். சார் எனக்கு ஆட்டோ கொடுங்க சார், இன்னைக்கு எத்தனை படத்துல தான் நீங்க நடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து ஏஆர் ரகுமானுடைய நிலைமை. அவர் எங்கேயோ போயிட்டார், ஆஸ்கர் நாயகன். ஆமா, அது மாற்று கருத்தே இல்லை. இசை புயல் ஆஸ்கர் நாயகன். அவர் வீட்டுல இன்னைக்கு ஒரு பிரச்சனை. மனைவி சாயிரா பானு வந்து குலா கொடுத்துட்றாங்க. தலாக் என்பது வேறு, இஸ்லாத்துல வந்து குலா என்பது வேறு. ரெண்டுமே விவாகரத்து தான். குலா என்பது பெண் வந்து ஆணுக்கு கொடுப்பது, தலாக் என்பது பெண்ணுக்கு ஆண் கொடுப்பது. அவ்வளவுதான். இருவிதமான ஒரு பிரிவுகள் அதுல இருக்கு இஸ்லாத்துல. இஸ்லாமியத்துல மட்டும்தான் அது இருக்கு, உலகத்துல எந்த மார்க்கத்திலும் கிடையாது. அடிப்படையில் சாயிரா பானு வந்து நான் உங்களை விவாகரத்து செய்றேன்னு சொல்லி போட்டு அவருடைய வக்கீல் மூலமா ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட கிசுகிசுக்கள், மற்றபடி ஒரு தேவையற்ற ஒரு தகவல்கள், தேவையில்லாத ஒரு தகவல்கள், அப்புறம் விமர்சனங்கள், தேவையற்ற அவதூறுகள் சொல்லப்பட்டு ஏகப்பட்டது. அது எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது வந்து நோட்டீஸ் அமிச்சிட்டார் யூடியூப், மற்ற இன்ஸ்டாகிராம், எக்ஸெட்ரா, மற்றபடி வந்து ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே அவருடைய இந்த மேட்ரு வந்துருச்சு இல்லையா. சாயிரா பானு வந்து டைவர்ஸ் கேஸுங்கிற கான்செப்ட், ஏஆர் ரஹ்மான் சாயிரா பானு டைவர்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்க போட்டு பேட்டியை கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க கூப்பிட்டு பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் பப்ளிக் ஆயிடுச்சு. அதனால என்னுடைய பெயர் கெட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்வது எல்லாம் அவதூறு பேச்சுக்கள். இனிமேல் வந்து எந்த ஒரு பதிவுமே இருக்கக்கூடாது. இந்த கட்டுரைகள் மற்றபடி பதிவிட்ட அனைத்து பதிவுகளையும் நீக்க வேண்டும் சொல்லி போட்டு இன்னைக்கு தன்னுடைய வக்கீல் நர்மதா சம்பத் மூலமா வந்து இன்னைக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. எங்கெங்க யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், எக்ஸ்எல்லாம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் பேட்டி இது நோட்டீஸ் அமிச்சிட்டார். இன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. ரைட்டு, உடனே நீக்க முடியுமா? அவங்க அதுக்கு தகுந்த என்ன சட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து இணையதளம் இல்லையா, உடனே நம்ம சொல்ல முடியாது. இல்லாவிட்டால், அதையும் சொல்லிட்டார், இல்லாவிட்டால் 2 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் சட்டப்படியா நடவடிக்கை எடுப்பேன். அதன் மூலமா யார் யார் போட்டாங்க அவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போட்டு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப காட்டமா நோட்டீஸ் விட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இது ஒரு புறம் இருந்தாலுமே அவருடைய மனைவி சாயிரா பானு வந்து விவாகரத்துக்கு உண்டான ஒரு காரணம் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப ஓப்பன் டாக்கா பேட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து அது எந்த அளவுக்கு மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறதா தெரியல. அதாவது வந்து இடுக்கண் வருங்கால் நகுக, அடுத்தூர்வ தகுதொப்பதி, நண்பனை துன்பத்தில் பார் அப்படின்னா, நண்பனை துன்பத்தில் பார். இவங்க என்ன சொல்றாங்க, ஏஆர் ரஹ்மான வந்து தன் அவதூறு. ஆமா, அவர் வந்து சைட்ல ஒரு அப்பாட்டியை வச்சிருக்கிறாரு, மற்றபடி வந்து மோகினி டிவியை வச்சிருக்கிறாரு, மற்றபடி வந்து அவர் சரியா வந்து மனைவியோட வந்து உறவு கொள்வதில்லை, மற்றபடி வந்து அவர் இசை ரசிகர் அப்படின்னு போயிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல பலவிதமான பேட்டிகள், பேச்சுக்கள் யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இருந்தாலுமே கூட இவர் என்ன ஒரு கருத்து சொல்றாரு சாயிரா பானு அப்படின்னா, இது அனைத்துமே அவதூறு, பொய்கள் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். இன்னைக்கு ஓப்பன் டாக்கா சாயிரா பானு ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி பேசியிருக்காங்க. ஆமா, என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து உடல்நலம் சரியில்லைங்கிறாங்க சாயிரா பானு. எனக்கு உடல்நலம் சரியில்லை, நான் வந்து பம்பாயில தங்கி சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
என் பசங்க 2 பொண்ணுங்க, ஒரு பையனுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏஆர் ரஹ்மான் வந்து எப்ப பார்த்தாலும் இசைன்னே இருப்பாரு. அதனால அவரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. என் சிகிச்சை, என்னுடைய உடம்புக்கு நானே சிகிச்சையை தேடிக் கொள்கின்றேன். ஆச்சுங்களா? அதே நேரத்துல வந்து ஏஆர் ரஹ்மானை போல உலகத்துக்கு சிறந்த மனிதன் யாருமே கிடையாது. அடிச்சிட்டாங்க, சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஏஆர் ரஹ்மானுக்கு இவங்க ஆஸ்கார் அவார்டை விட இவங்க ஒரு பெரிய அவார்டு கொடுக்குறாங்க. அதாவது உலகத்திலேயே வந்து தலை சிறந்த மனிதர் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தான். அதனால வந்து அவரை நான் குறை சொல்லவே முடியாது. என்னுடைய உடல்நிலை பம்பாயில வந்து நான் 2-3 மாசமா தங்கி நான் வந்து சிகிச்சை பார்த்துட்டு இருக்கேன். அதனால என் பசங்களையோ என் பொண்ணுகளையோ என் புருஷனையோ டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதனால் எனக்கு விவாகரத்து தேவை. இல்ல இது ஒத்துக்கொள்ள முடியாது இருக்கா? ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? ஒன்றும் புரியல. ஒரு மனைவிக்கு உடல் நலம் சரியில்லைன்னா கணவன் உட்கார்ந்து பார்க்கணும். ரைட், உட்கார்ந்து பார்க்க முடியல. ஒரு ஆளை போட்டு பார்ப்பாரா இல்லையா? ஆளை போட்டு பார்ப்பாரு. அவர் வந்து இவங்களே சொல்லிடுறாங்க, அவர் வந்து இசை புயல், எங்க பார்த்தாலும் இசைன்னு அழைச்சிட்டு இருப்பாரு. அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ரைட், ஓகே. பையன் இருக்கிறாரு, ஏஆர் அமீன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கேட்டு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. ரைட்டு, ஓகே. ஆமா, மாமனா மாமியா கேள்வி கேட்பாங்க, எதுக்கிட்ட அங்கேயே போயிட்டு கேள்வி கேட்பாங்க. இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகாம தானே இருக்கேன். அந்த பொண்ணை பக்கத்துல வச்சு சிகிச்சை அளிக்கிறா இல்லையா? ஏஆர் அமீன் பையனை வச்சு சிகிச்சை அளிக்கிறாரு. 2 பேருமே இல்லப்பா பிசி, ஏஆர் ரஹ்மான் மாதிரி பிசி. ரைட்டு, ஓகே. ஒரு ஆளை போட்டு பார்க்கலாம் இல்லையா? இன்னைக்கு சும்மா மாசத்துக்கு 10,000 கொடுத்தாலும் அற்புதமான ஆள் தமிழ்நாட்டில் கிடைக்கிறாங்களா? கோடம்பாக்கத்துல கிடைக்காத ஆட்களா? ஒரு சாதாரண ஒரு இசைக்கு சான்ஸ் தேட வந்த ஒரு லேடியை கூட பக்கத்துல உட்கார வச்சு காசு இல்லாம சிகிச்சை பண்ணலாமே. சாய்ரா பானுக்கு நான் சொல்லி கொடுவேன். அவர் விளக்கம் கொடுக்குறா. ஏஆர் ரஹ்மான் நான் எதுக்கு டைவர்ஸ் பண்ண, என் உடல்நலம் சரியில்லை அதனால டைவர்ஸ் பண்ண. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏங்க, மனைவிக்கு வந்து உடல்நலம் சரியில்லை கணவன் பார்க்க வேண்டும், கணவனுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்ட்டு மனைவி பார்க்க வேண்டும். இஸ்லாமியத்துல ரொம்ப அற்புதமா கருத்து நபிகள் சொல்லியிருக்காரு. கணவனுக்கு மனைவி ஆடை, மனைவிக்கு கணவன் ஆடை. புரியுதுங்களா? முதல்ல சொன்ன மாதிரி உண்மையான நண்பனை ஆபத்தில் பார் அப்படின்னா ஒரு தத்துவ ஞானி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி நேரம் தான் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு சரியான ஒரு நேரம். தன் மனைவி அப்படி இருக்காங்க சொல்லி போட்டு உடனே போய் என்ன சிகிச்சை என்ன அதுக்காக வந்து ட்ரம்ஸை ஒதுக்கி வைக்க சொல்லல, கீபோர்டை வந்து தூக்கி மூடையில போட சொல்லல. சும்மா எல்லாம் பண்ண நடைபயணமா இருந்தவர் ஒரு நேரத்துல தன்னுடைய 11 வயசுல நடைபயணமா இளையராஜாவோட சேர்ந்த இன்னைக்கு விமானத்துல பறந்துட்டு இருக்காரு. சிம்பிள் வே. துபாயில் இருக்கிறீங்கன்னா இந்த அம்மா பம்பையில் இருக்காங்க, அங்கிருந்து வந்துட போறீங்க. 1.5 hour 2 hours வந்துட போறீங்க, முடிஞ்சு போச்சு. பார்த்துட்டு திருப்பி போயிட வேண்டியதானே? இல்லையா? போன் இருக்கு, வீடியோ கால் இருக்கு, பேசிக்கலாமே. அதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. மாசம் ஒரு 20,000 ரூபாய்க்கு அற்புதமான ஆள்லாம் கிடைக்கல, 10,000த்துக்கே அற்புதமான கிடைக்கிற அற்புதமான ஆள். ஒரு லேடியை போட்டு 2 பேரை போடுங்க, 3 பேரை போடுங்க. கையில ஒரு காலில் தூக்கக்கூடிய சமயத்துல மற்றபடி முடியாத அளவுக்கு இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஒரு ஆளை போட்டு அதுக்கு தகுந்த சம்பளத்தை கொடுத்துட்டு போலாமே. கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏஆர் ரஹ்மான்ட்ட மாசம் ஒரு 10,000 இல்லையா, ஒரு 20,000 இல்லையா? நம்ப முடிய கூட அளவு இருக்கா? சாய்ரா பானு இன்னைக்கு ஓப்பன் டாக்கா பேசியிருக்காங்க. ரைட், ஓகே. நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை. அதே நேரத்தில் மோகனிட்ட இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்குறாங்க. நம்ம என்னை வந்து இந்த விஷயம் வெளியே வந்த உடனே யூடியூப் சேனல் மற்ற இணையதளம் ஏகப்பட்டப்போ என்னை பேட்டி கேட்கறதுக்காக வாங்க என்னுடைய ஸ்டுடியோவுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பப்ளிக்கா பேச விரும்பல. ஏன்னா மற்றொரு நபரை வந்து நான் அதிகமா பேச விரும்பல. மோகினி டேயான் எனக்கும் ஏஆர் ரஹ்மான சாய்ராம் பானு டைவர்ஸ் பண்ணதுக்கு சம்பந்தம் கிடையாது. 2 பேரும் முடிச்சு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரையும் நான் மரியாதையாக நான் ஓரம் கட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. சரி, அது உண்மையாவே இருக்கட்டும், அதை பத்திலாம் ஒண்ணும் கிடையாது, உண்மையாவே இருக்கட்டும். ஆனா சாய்ரா பானுடைய பேட்டி வந்து எந்த அளவுக்கு உண்மை புரியலாதான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஒரு மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா அதான் கணவனுக்கு நேரம். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் தன்னுடைய அன்பை தன்னுடைய காதலை பரிமாறிக்கொள்ளிக்கூட நேரம். ஆமா, இது வந்து சாதாரணமா வந்து சாய்ரா பானு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால வந்து நான் வந்து புருஷனை டைவர்ஸ் பண்றேங்கிறது என்னங்க? அது ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் உடம்புல சரியில்லாம தாங்க போகும், எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம தான் போகணும். எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு கொரோனா, இறந்தார்.
ஆமா, அவங்க ஒய்ஃப் அவங்க பையன் சரண் எந்த அளவுக்கு பார்த்தாரு. இங்க சென்னையில வச்சு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் வச்சு பார்த்தாரு. கடைசி வரைக்கும் மரியாதையாக கொண்டு செலுத்தினாங்க அவரை. எஸ்பி பாலசுப்ரமணியன் சகலகலா வல்லவன் தெரியுமா? அந்த மாதிரி எத்தனையோ அடுக்கிட்டே போலாம். இளையராஜா அவங்க ஒய்ஃப் அந்த அம்மா எப்படி காப்பாத்திருப்பாங்க. அவரு காசு அலையக்கூடியவர் தான். இருந்தாலும் பவதாரணி உடம்பு சரிஞ்சு கூட உடனே கூட இலங்கைக்கு போய் பார்த்தாங்க. அது தனிப்பட்ட முறை சிகிச்சை வந்து மகளுங்கிற முறையில் பவதாரணி வச்சு இலங்கையில சித்த வைத்தியமா ஆயுர்வேதம் வச்சு பார்த்தாங்க. அந்தம்மா இறந்துட்டாங்க பவதாரணி. ரைட், ஓகே. அதுக்காக அவர் ஒன்றும் பெருசா இல்லையே. என் மகளை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி பவதாரணி வந்து சொன்னாங்களா, இளையராஜா வந்து எங்க அப்பா இருந்தாலும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்புது, அவரா போய் இலங்கைக்கு அட்மிட் ஆனாங்களா? எங்க இளையராஜாங்கிற ஒரு வைரமுத்து ஒரு இது சொன்னாருன்னு போட்டு உடனே கங்கை அவன் பக்கமா பேட்டி கொடுத்தாராங்க. இன்னும் சொல்ல போனா இளையராஜாவை இந்த உலகத்துல அதிகமாக திட்டி இருப்பதே கங்கை அமரன் தான். அவரு திடீர் தான் அண்ணனுக்கு வரிச்சு கட்டிக்கிட்டு வைரமுத்துக்கு எதிர்த்து பேசுறாரு. அந்த மாதிரி சாய்ரா பானுக்கு ஏஆர் ரஹ்மான் ஏன் ஒரு உடல்நல குறைவு அப்படிங்கிறப்ப ஏன் வரல? மிகப்பெரிய கேள்வி. ஏற்றுக்கொள்ள முடியாது. சாய்ரா பானு சொல்லக்கூடிய அந்த விளக்கம் வந்து எதற்காக நான் ஏஆர் ரஹ்மானை விவாகரத்து செய்தேன் அப்படிங்கிற விளக்கம் இருக்கு இல்லையா, ஏற்றுக்கொள்ள முடியாது. யாருமே ஏற்றுக்கலாம். அப்ப இன்னும் மறைச்சு தான் பேசுறாங்க. ஓப்பன் டாக்க இன்னும் வரல. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண அவதூறு வந்துட்டு தான் இருக்கும். யூடியூப் சேனல்ல நீங்க நோட்டீஸ் அமிச்சா என்ன, பேஸ்புக்கு நோட்டீஸ் அமிச்சா என்ன, இன்ஸ்டாகிராமுக்கு நோட்டீஸ் அமிச்சா ஏஆர் ரஹ்மானை பார்த்துக்க உண்மையே சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லையா? இல்லப்பா நாங்க எங்களுடைய விஷயம் நான் சொல்ல விரும்பலைன்னா முடிஞ்சு போச்சு. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அடுத்து எத்தனையோ கண்டென்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. இந்த இன்னைக்கு மகாராஷ்டிரா பாஜக வெற்றி, ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் வெற்றி, அந்த ஏகப்பட்ட தலைப்பு அடுக்கிட்டே போயிட்டு சினிமா சம்பந்தப்பட்ட பயங்கரமான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு யூடியூப் சேனல் போயிடுவாங்க, இன்ஸ்டாகிராம் போய் எக்ஸ்ட்ராத்துல போயிடுவாங்க மக்கள். யாரையும் பேட்டிக்கு கூப்பிட மாட்டேன். மோகினி டைவர் பேட்டி கூப்பிட மாட்டேன். அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, இவங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. அதுக்கே அவர் வரமாட்டேங்கிறாரு மோகினி. அப்ப உண்மை வெளிவந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வா? சாய்ரா பான்னு சொல்றாங்க, ரைட், ஓகே. மறைச்சு பேசுறாங்களோ உண்மையை உண்மையாவே இருக்கட்டும். போய் ஒத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்க 3 குழந்தையை பெற்றுக்கிட்டு என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் ஏஆர் என் கணவனை கைது செய்யறதுக்கு ஒரு பெண் சொன்னா, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடிய கிடையாது. அது இஸ்லாமிய பெண் தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாத்துலதான் வந்து முதியோர்களை அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு. நபிகளாய் சொல்லியிருக்காங்க, உங்க அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் பாருங்க, முதியோர் இடத்துல சேர்த்திடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு கணவனுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பினது ஒரு மனைவி சொன்னா அது எவ்வாறு இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும்? ஏஆர் ரஹ்மான விடுங்க, இஸ்லாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும்? இஸ்லாம்லாம் ஏற்றுக்கொள்ள சாய்ரா பானுடைய ஒரு அந்த அறிக்கை பேட்டி ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்லாத்துக்கு விரோதமானது. ஏஆர் ரஹ்மான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது அது அவருக்கு தெரியும். பட் சாய்ரா பானு ஓப்பன் டாக்கா பேசியிருக்காங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இஸ்லாத்துக்கு அது விரோதமான. இஸ்லாம் என்று சகோதரத்துவத்தில் கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒற்றுமையா பார்க்க, இதை பார்க்கக்கூடிய சமயம் மற்ற மதத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? போச்சுரா, இதெல்லாம் இஸ்லாமியர்கள் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. உடம்பு சரியில்லாட்டி புருஷன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுவான் போல இருக்கு, பொண்டாட்டி புருஷன் டைவர்ஸ் பண்ணுவான் போல இருக்கு, அப்படி அவங்க நினைச்சுக்க மாட்டாங்களா? இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன். சாய்ரா பானுவை பார்த்துக்கிறேன், ஏஆர் ரஹ்மானை பார்த்துக்கிறேன். அதனால வந்து ஆமா, இனியாவது வந்து ஏஆர் ரஹ்மான் ஓப்பன் டாக்கா பேசுங்க. ஆமா, இல்லைங்க எங்களுக்குள்ள இது விஷயம், அதனால யாரும் இதை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க தானே வந்து வக்கீலை வச்சு அறிக்கையா வெளியிடுறீங்க, பேஸ்புக்ல இது தகவல் போடுறீங்க, இன்ஸ்டாகிராம்ல தகவல் போடுறீங்க. அப்படிங்கிறப்ப பப்ளிக் ஆயிடுது இல்ல. உங்க வீட்டுக்குள்ள ஒரு நோட்டீஸை ஓட்டுறதுக்கும் தெரு முனையில ஒரு நோட்டீஸ் ஓட்டுறது வித்தியாசம் இருக்கு. தெரு முனையில நீங்க நோட்டீஸ் ஓட்டுறப்ப எல்லாம் ஈக்களும் கண்ட நாய்களும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் பார்க்கத்தான் செய்வாங்க. அது உங்களுடைய தவறு தானே. அப்படிங்கிறப்ப அது பப்ளிக்கா உள்ளவங்க விளக்கம் கேட்கத்தான் செய்வாங்க. நீங்க வந்து அந்த நோட்டீஸை வந்து தெரு முனையில ஓட்டுறீங்க, பப்ளிக்கா ஏன் ஓட்டு? உங்க வீட்டுக்குள்ள ஓட்டிக்க வேண்டியதானே. எப்பா இதுங்க குடும்ப விவகாரம் முடிஞ்சு போச்சு. ஏஆர் அமீன் சொல்ற மாதிரி அப்பாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது வந்து அவரா எடுத்த முடிவு, பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அப்படி அவர் ஒத்து ஊதுறார். அது என்ன காரணமோ தெரியல. அது ஏஆர் ரஹ்மானை பார்த்தா அவரு இன்ஸ்டாகிராமுக்கு
எக்ஸ் தளத்துக்கும் மற்றபடி யூடியூப்புக்கும் நோட்டீஸ் அமைச்சிட்டு இருக்காரு. ஆனா உண்மை யார் வாயிலும் வரல. சாய்ரா பானு வாயிலும் வரல, ஏஆர் அமீன் வாயிலும் வரல, ஏன்னா ஏஆர் ரகுமான் வாயில் வரல, மோகினிடை வாயிலும் வரல. ஆமா, அது கூட மோகினிடைவன அவங்க அது தனிப்பட்ட முறையில ஒதுக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. பட் இந்த 3 பேர் வாயிலும் வரலையே. சொல்லக்கூடிய காரணம் கொள்வதாக இல்லை. அதனால ஓப்பன் டாக்கா பேசுங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எதுக்கு தேவையில்லாம நோட்டீஸ் அமைச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க? நோட்டீஸ் அமைச்சுட்டு அவங்க நீக்கிடுவாங்களா? அவங்க பலவிதமான கருத்துக்களை பார்ப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல சாதாரணம் கிடையாது, யூடியூப் சேனல் சாதாரணம் கிடையாது ஆச்சுங்களா? அதனால வக்கீல் மூலமா நீங்க நோட்டீஸ் அனுப்புறது அவங்களுடைய பாட்டு. இன்னும் நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள். ஆமா, ஏஆர் ரஹ்மானை நோக்கி சொல்லி நோட்டீஸ் மூலமாக மறைக்க பார்க்க சாய்ரா பாடு தன்னுடைய கருத்தை வேறு விதமாக சொல்லி மறைக்க பார்க்கிறார். ஆமா, அதான் சொல்ல முடியும். மற்றபடி உண்மையே சொல்லிடுங்க. இல்லையா, நாங்க சொல்ல விரும்பலைன்னு சொல்லிடுங்க. அதே ஒரு உண்மையா போயிடும். எப்ப நாங்க எதையும் சொல்ல விரும்பலப்பா, எங்களை விட்டுருங்க. புருஷன் பொண்டாட்டி எங்களுக்கு பிரியம் இல்லை, பிரியம் இருக்கு, அது எங்களுடைய கருத்து. நாங்க விவாகரத்து பண்ணிக்க போறோம், முடிஞ்சு போச்சு. தனுஷ் ஐஸ்வர்யா, ஜெயம் ரவி, ஆர்த்தி நல்லபடியா அவங்களுடைய விவாகரத்துலாம் கூட ஒரு வகையில் ஓப்பன் டாக்கா தானே இருக்கு. ஜிவி பிரகாஷ், சைதவி இதெல்லாம் ஓப்பன் டாக்கா தான் இருக்கு. ஆனா ஏஆர் ரகுமான் ஏன் மறைக்கின்றார்? சாய்ரா பானு எதற்காக மறைத்து புதிதாக ஒரு பேட்டியை கொடுக்கின்றார்? அதற்கு ஏஆர் அமீன் ஏன் பக்கபலமாக ஆதரவாக இருக்கின்றார்? ஆமா, இந்த 3 மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த 3 கேள்விக்கு விட தெரிஞ்சிருச்சுன்னா யாரும் உங்க அவதூறு பேச மாட்டாங்க, என்ன பொய் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. ஏஆர் ரஹ்மானை பத்தி, சாய்ரா பானை பத்தி யாரும் வதந்தி பரப்பவே மாட்டாங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.